அனைவருக்கும் வணக்கம். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் டிசிசி மீட்டிங் நடந்தது. அதாவது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பாக இதுவரை நடைபெறாத ஒரு புதிய முறை கையாளப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கை நாட்டின் ஜனாதிபதியே இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் நேரடியாக சமூகம் அளித்து மக்களுடைய அங்கே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டார். அதாவது ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்க நேரடியாக கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து இந்த மீட்டிங்கில் பல அரசியல்வாதிகளையும் அரச உத்தியோகத்தர்களையும் சந்தித்து பல்வேறுபட்ட தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடினார். பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வழங்குவது போன்ற நிலைப்பாடுகள் காணப்பட்டன. பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் முன்வைக்கப்பட்டன. பல பிரச்சனைகள் கலந்துரையாடப்பட்டன. சுமூகமான முறையில் கலந்துரையாடப்பட்டன. யாழ் மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்று திறப்பது சம்பந்தமாக கொழும்பிலிருந்து வந்த அனுரா குமார திசாநாயக்க மாவட்ட அதிகாரிகளை கேட்டிருந்தார். இதற்கு சாதகமான பதில் வழங்கப்பட்டிருந்தது. அதாவது ஜனாதிபதி யாழ் மாவட்ட மக்களினுடைய வடக்கு மக்களினுடைய தேவைகளை தீர்த்து வைப்பதன் மிக முக்கியமான கடவுச்சீட்டு வழங்குதல் சம்பந்தமான ஒரு அலுவலகத்தை திறப்பது மிகவும் ஒரு தேவைக்குரிய விஷயம். கடவுச்சீட்டு அலுவலகம் திறக்க வழிவகைகள் இங்கு உள்ளதா என மாவட்ட அரசு அதிகாரி அவர்களை பார்த்து கேட்டபோது இதற்கு பதில் கூறிய மேலதிக அரசு அதிபர் மா பிரதீபன், இடப்பற்றாக்குறை இங்கு இடம்பெறுகிறது தான், ஆனால் வடக்கு மக்களினுடைய நன்மைக்கு இந்த செயற்பாடு சாதகமாக அமையுமாக இருந்தால் நாம் அதற்கான பரிசீலனைகளை சாதகமாக செய்யலாம், அதற்கான ஒழுங்குகளையும் செய்யலாம் என்று சொல்லி பிரதீபன் அவர்கள் கருத்து தெரிவித்தார். இதையடுத்து ஜனாதிபதி அவர்கள் யாழ் மாவட்ட கடவுச்சீட்டு அலுவலகம் இதனால் திறக்க உத்தியோகபூர்வமான அனுமதியை அந்த இடத்துல நேரடியாக வழங்கியிருந்தார். இதைவிட மருத்துவமனைகளில் கடந்த 3 வருடங்களாக 170க்கும் மேற்பட்ட சுகாதார தொண்டர்கள் பல இன்னல்களை அனுபவித்து வருகின்றார்கள். அவர்களுக்கு எந்தவித சம்பளங்களோ கொடுப்பனவோ இல்லாமல் இலவசமாக வேலை செய்து வருகின்றார்கள். அந்த இலவசமாக வேலை வருகின்ற நிலையில் கூட அவர்கள் பல நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற போன்ற குற்றச்சாட்டை யாழ் மருத்துவமனைக்கு எதிராக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருந்தார். யாழ் மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த பிரச்சனை சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நேரடியாக ஜனாதிபதிக்கு கூறியிருந்தார். குறித்த அரச நிறுவனத்தில் வைத்திய அதிகாரி ஒருவர் சம்பளம் எதுவும் வழங்காமல் இந்த அடிப்படையில் 170 மிகவும் வறுமை கோட்டுக்குட்பட்ட இளைஞர் யுவதிகளை அந்த வேலைக்கு பணிக்கு அமர்த்தினார். இது எந்த அடிப்படையில் என்று சொல்லி மிக காட்டமான ஒரு கேள்வியை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஜனாதிபதி அவர்களை பார்த்து கேட்டார். எனவே அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த கேள்வியால் சற்று திக்கிமுக்காடிய நிலை அங்கு காணப்பட்டது. தொடர்ந்தும் அந்த 170 சுகாதார தொண்டர்களிடமிருந்து வேலை வாங்குகின்ற அந்த அதிகாரி அவர்களிடமிருந்து வற்புறுத்தல் கடிதம் ஒன்றையும் வாங்கினார். எந்தவித சம்பளமும் இல்லாமல் இலவசமாக தாங்கள் செய்வதாக கையொப்பமிடும்படி வற்புறுத்தல் கடிதம் ஒன்றையும் அந்த அதிகாரி வாங்கியிருந்தார் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் யாழ் மாவட்ட மருத்துவமனையினுடைய பல குறைபாடுகளை, பல செயற்பாடுகளை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஜனாதிபதிக்கு விளக்கம் கூறியிருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாக கதைக்க போன பல தொண்டர்களை வைத்தியசாலையை விட்டு துரத்தி இருக்கின்றார்கள், வேலையை விட்டு நிறுத்தி இருக்கின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் நான் அந்த பிரச்சனையை நேரடியாக சென்று கதைக்க போன போது எனக்கும் பல நெருக்கடிகளையும் எதிர்ப்புகளையும் வெளியிட்டிருந்தார். இதைவிட என்னை அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியேறும்படியும் அங்கிருந்த செக்யூரிட்டி கார்டுகளின் ஊடாக என்னை வெளியேற்றும்படியும் கொண்டிருந்தார். இதைவிட எனக்கு அங்கு வழக்கையும் இதற்கு எதிராக வழக்கையும் போட்டிருந்தார் போன்ற குற்றச்சாட்டுக்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஜனாதிபதிக்கு கூறியிருந்தார். இந்த கூட்டத்தில் இன்னொரு சம்பவம் நடைபெற்றது. அதாவது இதுவரை காலமாக பாரம்பரிய அரசியல்வாதிகள் தங்களுடைய பாரம்பரியமாக பேசி வந்த கருத்தாளர்கள், சொல்லாளர்களை சற்று மாற்றியிருக்கிறார்கள். அதாவது இதுவரை காலமும் தேசியம் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகள், சுய நிர்ணயம் மற்றும் தமிழ் மக்களுடைய உரிமைகள் சம்பந்தமாக இதுவரை காலமும் கருத்தாளர்களை மேற்கொண்ட எமது பாரம்பரிய அரசியல்வாதிகள், அதாவது வெள்ளை வெட்டி அரசியல்வாதிகள் என்று சொல்பவர்கள் தங்களுடைய கருத்தியலை சற்று மாற்றி கூறியிருக்கின்றார்கள்.
அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எவ்வாறு பிரபல்யமடைந்தாரோ அந்த பிரபல்யமடைந்த அதே பாணியை இவர்கள் கைக்கொள்வதற்கான கைக்கொண்டிருக்கின்றார்கள் என்று தான் கூற வேண்டியிருக்கின்றது. அதாவது அரசியல்வாதிகள் அதாவது இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எவ்வாறு மக்கள் மத்தியில் பிரபல்யமானாரோ அதே பல்லவியை இவர்களும் எடுக்க முயற்சி செய்திருக்கின்றார்கள். டாக்டர் அர்ச்சுனா போல மருத்துவமனை பிரச்சனைகள் சார்ந்த அடிமட்ட பிரச்சனைகளை தூக்கி பிடித்ததன் காரணமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மாறியிருக்கிறார். இதையே ஸ்ரீதரன் அவர்கள் சாவகச்சேரி மருத்துவமனை சம்பந்தமான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அதாவது இதுவரை காலமும் ஸ்ரீதரன் அவர்கள் இராணுவம், காணிகள் அபகரிப்பு, விகாரிகள் சம்பந்தமான பிரச்சனைகள், சுயநிர்ணயம், சுதந்திரம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை கதைத்து வந்த அவர்கள் தற்போது மருத்துவமனை சார்ந்த பிரச்சனைகளை திடீரென்று மாற்றி பல்லவியை மாற்றி கதைப்பது இது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பின்பற்றுவது போன்ற அவருடைய பிரதியை போன்ற செயற்பாடுகள் காணப்படுகின்றது. அதாவது புத்த விகாரியை இடிக்கும்படி கூறப்பட்ட கருத்தானது இனங்களுக்கு இடையிலான பல பிரச்சனைகளையும் மோதல்களையும் உண்டு பண்ணும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல கூறியிருக்கின்றார். புத்த விகாரை கட்டுகின்ற போது பிரச்சனை எடுக்கின்ற அனைவரும் அப்போது பித்தை விகாரைகள் கட்டுகின்ற போது அதாவது அடித்தளம் வெட்டி அங்கு அத்திவாரம் போடுகின்ற போது அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக எம்பிகளாக இருந்தார்கள். அப்போது இவர்கள் கதைத்திருந்தால் அந்த வேலையை தடுத்திருக்கலாம். அப்போது பார்த்து கொண்டிருந்துவிட்டு இப்பொழுது முழுமையாக கட்டி முடித்த பிறகு இப்பொழுது கொக்கரிக்கின்றார்கள். இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? இதுதான் அவர்கள் அரசியல் செய்கின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அப்போது பார்த்து கொண்டிருந்துவிட்டு இப்போது இவர்கள் அந்த பிகாரியை இடிக்க வேண்டும் என்று சொல்வது இவர்களுடைய ஒரு பங்குரோத்து அரசியலைத்தான் காட்டுகிறது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார். யாழில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசியம் சார்ந்த புராதன காலத்து தமிழ் தேசியம் சார்ந்த பழமைவாத அரசியல்வாதிகள் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் தேசியம் சரிந்து காணப்பட்டது. எனவே பாரம்பரிய அரசியல்களாலே எந்த பயனும் கிடைக்காது என்பதை இந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள் நன்கு உணர்ந்ததன் பிற்பாடு தற்போது அர்ச்சுனாவுடைய செயற்பாடுகளை கையில் எடுத்து அதே பாணியில் அர்ச்சுனா போல தாங்களும் கதைத்து பிரபல்யமாகலாம் என்று சொல்லி ஒரு தப்பு கணக்கு போடுகின்றார்கள் என்ற கருத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். தொடர்ந்தும் தமது இருப்பை தக்க வைப்பதற்கான தமிழ் தேசியம் சார்ந்த பிரச்சனைகளால் எந்த பயனும் இல்லை என்பதை நன்கு உணர்ந்தவர்களாக இந்த பாரம்பரிய அரசியல்வாதிகள் காணப்படுகின்றார்கள். எனவே வளமையான தமிழ் தேசியம் சார்ந்த கருத்தாளர்களை நிறுத்தி அதாவது காணி அபகரிப்பு, இராணுவ நெருக்கடிகள் மற்றும் சுயநிர்ணய உரிமைகள் போன்ற கருத்தாளர்களை நிறுத்தி அடிமட்ட மக்களுடைய பிரச்சனைகளை கதைப்பதால்தான் இந்த வாக்குகளை பெறலாம் என்ற அந்த உத்தி அவர்களுக்கு இப்பொழுது நன்கு விளங்கியிருக்கின்றது. யாழில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 6 ஆசனங்கள் தமிழ் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டது. இந்த 6 ஆசனங்களும் தமிழ் தேசியம் சாராத 4 ஆசனங்கள், தமிழ் தேசியம் சாராத கட்சிகளுக்கு 4 ஆசனங்கள் கிடைத்திருந்தன. அதாவது தமிழ் தேசியம் சாராத தேசிய மக்கள் சக்திக்கு 3 ஆசனங்களும், இந்த 3 ஆசனங்களை பெற்றவர்கள் யார் என்றே முகம் தெரியாதவர்களாக காணப்படுகின்றார்கள். இந்த 4வது ஆசனமாக சுயேட்சை குழுவாக நின்று போட்டியிட்ட அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இதைவிட மிகுதி 2 ஆசனங்களும் பாரம்பரிய புராதன தேசிய கட்சிகளுக்கு கிடைத்திருக்கின்றது. ஒன்று சைக்கிள் கட்சி, மற்றொன்று வீட்டு கட்சி. எனவே இந்த 2 கட்சியினரிலும் ஒரு ஆசனங்களைத்தான் பெற முடிந்தது. எனவே இது அவர்களுக்கு பல நிகழ்வுகளை, பல சம்பவங்களை அவர்களுக்கு நினைவூட்டுவதாக காணப்படுகின்றது. அதாவது தமிழ் தேசியம் சார்ந்த பிரச்சனைகளால் தங்களுடைய இருப்பு நிலையற்றதான சூழ்நிலை காணப்படுவதாக அவர்கள் நன்குணர்ந்ததன் வெளிப்பாடாகத்தான் தற்போது அவசரமாக மருத்துவமனை சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த 2 கட்சியினரும் தூக்கிப்பிடித்து கதைக்கின்றார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மைய காணொலி ஒன்றில் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இம்முறை தமது அரசியல் கருத்தாளர்களிடம் மாற்றத்தை கொண்டு வர அவர்கள் விரும்பியது உண்மையில் அரசியல் இருப்புக்கான ஒரு காய் நகர்த்தலாகத்தான் காணப்படுகின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எப்படி மக்கள் மத்தியில் புகழ் பெற்றாரோ, எப்படி மக்கள் மத்தியில் வாக்குகளை திடீரென வாங்கி குவித்தாரோ, அதே பாணியில் இந்த அரசியல்வாதிகளும் தற்போது இறங்கியிருக்கின்றார்கள். அர்ச்சுனா எவ்வளியோ அதே பாணியில் அதே வழியில் இவர்களும் பயணிப்பதற்கான ஒரு ஆரம்பகட்ட நகர்வுகளாக இவை காணப்படுகின்றன. திடீரென மைக்கை தூக்கிப்படுத்தி சாவகச்சேரி மருத்துவமனையில் ஒரு சிறப்பு மருத்துவர் இல்லை என்று சொல்லி ஸ்ரீதரன் அவர்கள்
ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதற்கு பதிலளித்த போது சாவகச்சேரியில் விசேட மருத்துவ நிபுணர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியும், அண்மையில் மன்னாரிலிருந்து அவர் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லியும், அவர் பனிஷ்மெண்ட் ஆன்சரில் இங்கே வந்திருக்கிறதாகவும் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே அவர் இங்கே சாவகச்சேரியில் ஒரு சிறப்பு மருத்துவ அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே மருத்துவமனை சம்பந்தமான விளக்கங்கள் எதுவும் விளக்கங்கள் எதுவும் பெறாமல், அந்த விளக்கங்கள் இல்லாமல் இவர்கள் கதைப்பது எந்த வகையில் ஒரு நியாயப்பாடாக இருக்கும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். மேலும் மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினராகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெல்லிப்பளை மருத்துவமனை தொடர்பாக பல பிரச்சனைகளை முன்வைத்திருக்கின்றார். அங்குள்ள கட்டடங்கள் மற்றும் ஸ்கேன் இயந்திரங்கள் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகள் தேவைகளை இந்த இடத்துல அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அவர்களுடைய அரசியல் எதிர்கால இருப்புக்காக அவர்கள் இவ்வாறு கூறியதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அர்ச்சுனா இவ்வழியோ அவ்வழியிலே பயணிக்க தற்போது பாரம்பரிய புராதன கட்சிகளைச் சேர்ந்த வெள்ளைவட்டிய அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுபவர்களும் அர்ச்சுனாவுடைய வழியை பின்பற்றுகிறார்களோ என்று சந்தேகப்படக்கூடிய வகையில் அவர்கள் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள். மேலும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய இந்த கருத்தை கைக்கொண்டாலும் அவர்கள் தங்களுடைய பாரம்பரிய சிந்தனைகள் பாரம்பரிய கருத்துக்களிலிருந்து சில இடங்களில் அவர்கள் நழுவி போக அவர்களால் முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. இதன் வெளிப்பாடாகத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தையிட்டி விகாரை சம்பந்தமான சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். தையிட்டி விகாரையை இடித்து அளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த இடத்துல வடமாகாண ஆளுநர் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார். அதாவது கட்டப்பட்ட அந்த விகாரைக்கு பதிலாக அந்த கட்டப்பட்ட விகாரை அமைந்த காணிகளுடைய தனியார் உரிமையாளர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்குவது சம்பந்தமான ஒரு யோசனையை முன்வைத்திருக்கின்றார். இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேலும் சில படிகள் முன்னேறி கட்டப்பட்ட பீகாரினுடைய நிலங்களுக்கு சொந்தமான காணி உரிமையாளர்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று சொல்லியும், அந்த காணியினுடைய பெறுமதிக்கேற்ப அவர்களுக்கு பணத்தை வழங்கலாம் என்று சொல்லியும், மேலும் அவர் அந்த காணி உரிமையாளர்களுக்கு அரச காணிகளில், அதாவது தையிட்டி விகாரை அமைப்பதற்காக சற்று தள்ளி இருக்கின்ற அரச காணிகளில் அவர்களுக்கான நிலங்களை வழங்கலாம் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முன்மொழிந்திருக்கின்றார். எனவே கட்டடத்தை, அதாவது தையிட்டி விகாரையை இடித்தளிப்பதால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. இனங்களுக்கு இடையிலான குரோத உணர்வுகளை வளர்த்து கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த தீர்வும் இதனால் கிடைக்காது என்று சொல்லி அவர் கருத்துரை வழங்குகின்றார். இந்த இடத்துல 3 கட்சி உறுப்பினர்கள், அதாவது பாரம்பரிய கட்சி உறுப்பினர்களுடைய 3 கட்சி உறுப்பினர்களை சொல்கின்றார். அதாவது தேசிய மக்கள் சக்தி, வீட்டு கட்சி மற்றும் சைக்கிள் கட்சியினர்கள் அவர்கள் கதைப்பதற்கான பூர்ண உரிமை இருக்கிறது என்று சொல்லியும், அவர்கள் சிறப்பாக மக்களுடன் சென்று எந்த விடயங்களையும் கதைக்கலாம் என்று சொல்லியும், ஆனால் தன் வழியை பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லியும், தனது வழி தனி வழி என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல கருத்தை முன்வைக்கின்றார்.